ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. ஒடிஷா மாநிலத்தில் உள்ள பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் உச்சியில் உள்ள சுதர்சன சக்கரத்தில் கட்டப்பட்டுள்ள கொடி எப்போதும் காற்று வீசும் திசைக்கு எதிர்ப்புறம்தான் பறக்கும் என்று கூறப்படுகிறது. இயற்கையின் விதிகளை இறைவனே வகித்திருக்கும் போது அதற்கு எதிர்மறையான செயல்களையும் இறைவன் ஏன் ஊக்குவிக்க வேண்டும்? ஒரிசாவில் இந்த ஆர்கிடெக்சர்ன்றாங்க இல்லையா, கலை, அதுக்கு சம்பந்தப்பட்ட பல பரிசோதனைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில், மகத சாம்ராஜ்யம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் கலிங்க நாடுன்னு சொல்கிறாங்க அந்த நேரங்களில். அதனால் பூரி ஜெகநாத் அதில் ஒன்று, சூரியனுக்கு இருக்கக்கூடிய கோனாரக்குன்னு சொல்லக்கூடிய கோயில் அங்கே ஒன்று இருக்குது. இப்படி சில வித்தியாசமான கோயில்கள் ஒரிசாவில் ஒரு கொடிகட்டி அந்த ராஜ்யங்களெல்லாம் செழுமையாக இருந்த காலத்தில் வந்துச்சு. அதனால் இது ஃபுல்லாகவே இப்போது பூரி ஜெகநாத் கோயிலில் இருக்கிற சாமியுடைய ஹார்ட்டு துடிக்குது அப்படின்வாங்க. என்ன பண்ணுறாங்க, அந்த சிலை பண்ணுற போது அதுக்குள்ளே ஏதோ ஒரு மெக்கானிசம், ஒரு மிஷின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதனால் பல விஷயங்கள் இன்றைக்குள்ள விஞ்ஞானிகளுக்கு புரியாமல் போகலாம். ஆனால் அந்த காலத்தில் அவங்கக்கிட்ட பெரிய அளவு அந்த அறிவெல்லாம் இருந்திருக்கு. இன்றைக்கி போகிறவங்களுக்கு அங்கே மடப்பள்ளியில் விதவிதமாக அப்பப்போ ஸ்வீட் பண்ணி கொண்டாந்து சாமிக்கிட்ட வச்சுட்டு போகிறாங்கன்றது தான் தெரியுமே தவிர, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ அழகான ஒரு கோயிலை கட்டினாங்க. அதுவும் பூரி கோயிலெல்லாம் வந்து கடற்கரை ஓரமாக இருக்குது. கடற்கரையிலேருந்து வர்ற அந்த உப்பு காற்றுல அந்த இதெல்லாம் அழிஞ்சு போகாமல், அந்த ஆர்கிடெக்சர்லாம் அழிந்து போகாமல் இருக்கிற அளவுக்கெல்லாம் அதை பண்ண வேண்டியிருக்கும். அதனால் ஒரிசாவில் பல விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்துச்சு. அதுக்கு பின்னால் வந்தவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு திறமையான அரசர்கள் இல்லை. இப்போ கூட ஒரிசாவில் ஒரு ராஜா இருக்கான், அவன் தான் கடைசி ராஜா. அவனோட வந்து பூரி ஜெகநாதர் கோயில் வந்து ஷிஃப்ட் ஆகிடும்னு கூட சாஸ்திரத்தில் எழுதியிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ஆள், அவன் பேர் கூட அவனுக்கு ஆந்திரா பேராக இருக்கும். ஆக்சுவலாக அது ஆந்திராவை ஒட்டி இருக்கு அந்த பூரி அந்த ஏரியாலாம். ஸோ அவனோட அந்த ராஜ பரிபாலனம் மாறிடும். சாமியே கூட அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வந்துடுவார், வேறு இடத்துக்கு வருவார். அந்த இடம் எதுன்றதெல்லாம் கூட அவங்க சொல்லியிருக்காங்க. அது ஒரு காலத்தில் இருந்தது. அந்த ஒவ்வொரு இப்போ சோழ சாம்ராஜ்யம் இருந்தது தமிழ்நாட்டில். அப்போ பிரகதீஸ்வரர் கோயில் கட்டினாங்க, எவ்வளோ பெரிய பெரிய கோயிலெலாம் வந்தது. அதுக்கப்புறம் வந்தவங்களால் அவ்வளோ பெரிய கோயில் கட்ட முடியல. மீனாட்சி அம்மன் கோயில் எவ்வளோ பெருசு, ராமநாத சுவாமி கோயில் எவ்வளோ பெருசு இல்லையா. அதனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரண காரியம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருப்பாங்க. இதே மாதிரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹம்பி எல்லாம் இடிஞ்சு போச்சு இன்றைக்கி, அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஆனால் கட்டின போது அவங்க எவ்வளோ அழகாக அதெல்லாம் பிளான் பண்ணி கட்டியிருந்திருப்பாங்க. விஜயநகர சாம்ராஜ்யம்ன்றது ஆந்திரா விஜயநகரம் இல்லை, கர்நாடகாவில் இருந்த ஹம்பிக்கிட்ட இருந்த விஜயநகர சாம்ராஜ்யம். ஸோ அது அவ்வளோ க்ளோரியஸாக இருந்தது. அதில் அந்த ராஜா என்ன பண்ணுறான், தன்னுடைய மந்திரி மேலேயே சந்தேகப்பட்டுறான், தன்னுடைய மகனை கொண்டுட்டாங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அழிஞ்சு போச்சு அந்த கர்ஸில், அந்த ராஜ்யம் அழிஞ்சு போச்சு. இல்லைன்னா அங்கே தான் வித்யாரண்யர் என்ற ஒரு மகான் இருந்தார். இந்த ஹரியரர் புக்கர் அவங்கள வச்சுக்கிட்டு அவர் தான் அந்த ராஜ்யத்தை உருவாக்குனார். கிருஷ்ணதேவராயர் அங்கே தான் இருந்தார், அச்சுதராயர்னு ஒருத்தர் அங்கே தான் இருந்தார். இப்படி பெரிய அளவுக்கு இருந்தது. குப்தர்கள் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து மிகப்பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. 9 விதமான பண்டிதர்கள் அங்கே இருந்திருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணதேவராயர் இருந்த காலத்துலேயும் அவர்கிட்டையும் பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. காலம் தானே, காலன்றது ஒரு சக்கரம். சக்கரம் மேலே இருக்கிறது கீழே போகணும், கீழே இருக்கிறது மேலே வரணும். நேபாளத்தில் ஓடும் கண்டகி நதியில் தான் அதிகமாக சாலக்கிராம கற்கள் கிடைக்கின்றன என்றும் சாலக்கிராம கற்கள் விஷ்ணுவின் அம்சம் என்றும் கூறப்படுகிறது. சாலக்கிராம கற்களை விஷ்ணுவின் அம்சம் என்று சொல்வதற்கான காரணங்கள் என்ன? ஒரு நதியில் கற்கள் மேலே தண்ணி அடித்து அதில் சில வாட்டர் மார்க்ஸ் எல்லாம் வரும். அந்த வாட்டர் மார்க்ஸு ஒரு வில்லம்பு மாதிரி, ஒரு பாதம் மாதிரி, ஒரு லிங்கம் மாதிரி, சூலம் மாதிரி, இப்படியெல்லாம் அந்த வாட்டர் மார்க்ஸ் தான் அதெல்லாம்.
அதெல்லாம் ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, இதில் அம்பாளுடைய அனுகிரகம் இருக்குது, பெருமாளுடைய அனுகிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களுடைய நம்பிக்கை தான் அது. யுவர் ஓன் ஃபெய்த். ஆகாசத்தில் நீ பார்க்குற, பார்த்தா உன் கண்ணுக்கு அது யானை மாதிரி தெரியுது இல்லையா, யானை மாதிரி தெரியுது, இப்படி விதமாக தேரில் யாரோ உட்காந்து போகிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் உன்னுடைய விஷுவல் திங்கிங் அண்ட் இமேஜினேஷன். அந்த மாதிரி இந்த கல்லுகள் தண்ணி அடிச்சிடுச்சு, அதில் வர்ற வாட்டர் மார்க்ஸு சில தெய்வீக சின்னங்கள் இருப்பதாக நம்புகிறவர்கள் அதையெல்லாம் கொண்டாந்து வச்சு பூஜை பண்ணுவாங்க, அவ்வளோதான். நார்மலாக சாலகிராம கண்ணுங்களை யாரும் உடச்சி பார்க்க மாட்டாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குது என்ன இல்லைன்றதெல்லாம் யாரும் உடச்சி பார்க்கறதில்ல. அந்த காலத்துலேருந்து அப்படியே பூஜை பெட்டியில் வச்சு அதுக்கு பால் அபிஷேகம்லாம் பண்ணி வாரத்துக்கு ஒரு நாள் கொஞ்சம் பூ போட்டு துளசி போட்டு ஏதோ பண்ணி நைவேத்தியமெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறதுங்கிறது பழைய காலத்திலிருந்து வந்து கொண்டிருந்த பழக்க வழக்கம். அதனால் நாம் கூட நிறைய கல் கைலாசத்தில் போகிற போது மானசரோவரில் இருந்த கல் இந்த மாதிரி நிறைய நம்மக்கிட்டேயே இருந்துச்சு. நிறைய பேருக்கு நாமளும் கொடுத்தோம், எல்லோரும் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அவங்கவுங்க நம்பிக்கை. அதாவது கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை. என்னது, ஒரு சிற்பி ஒரு கல் எடுத்து அதில் நாய் மாதிரி ஒரு சிற்பம் பண்ணுறான். ஒரு குழந்தைய கூப்பிட்டு இது என்னன்னா நாயின்னு சொல்லும். இன்னும் யாரையாரும் கூப்பிட்டுருக்காங்கன்னா இது இந்த கல் மரகத கல் பவளக்கல் அப்படின்னும். அப்போ கல்லை பார்க்குறவன் நாயை பார்க்க போகிறதில்ல, நாயை பார்க்குறவன் கல்லை பார்க்க போகிறதில்லன்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ இட்ஸ் யுவர் ஓன் அக்செப்டன்ஸ், இட்ஸ் யுவர் ஓன் ஃபெய்த். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இதிலெல்லாம் உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இதிலெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த காலத்தில் இந்த மயில் ரெக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாங்கி புக்குக்கு நடுவில் வைக்கிறது, வாட்டர் மார்க்கில் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் ஒரு பழக்கமெல்லாம் இருந்துச்சு. ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு பழக்கம் ஜனங்களுக்கு. அண்டு ஒரு ஹை லெவல் வந்துச்சுன்னா உங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால தான் சிவவாக்கியர் போன்ற மகான்கள் நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லு பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோனோ. பாத்திரத்தில் நீ குழம்பு வச்சா அந்த குழம்பு எப்படி இருக்குன்னு பாத்திரத்துக்கு தெரியுமா, அந்த மாதிரி சாமி உனக்குள்ளே இருக்கிறாரா, நீ தான் பாத்திரம். ஆனால் அந்த சாமியுடைய டேஸ்ட்டு உனக்கு தெரியல, அதனால் சும்மா கல்லை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதுக்கு பூ போட்டுன்னு மணி நேரம் மந்திரம் சொல்லின்னு உக்காந்துக்கிறியே அப்படின்னு அர்த்தம். அது ஒன்றும் ஒரு பద్ధதி தான். நகி நகி ரஷதி டுக்ருங்கரனே என்ன ராஜசங்கர். இந்த வியாக்கியானங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு கடவுளை புரிஞ்சிக்கிறதுக்கான முயற்சி இருக்கு இல்லையா, டுக்ருங்கரனேன்றது கிராமர். அதெல்லாம் உதவாதுரா, பேசாமல் மனசுக்குள்ளே நாமக்காரனை நினச்சின்னு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லின்னு இரு அப்படிங்கிறார். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜமூடமத்தே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்து. இது அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது இந்த காகிதம் கல் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஏன்னா நீங்கள் நிறைய கோயில்களில் போய் நிறைய கடவுளுடைய வடிவங்களை பார்த்துட்டீங்க. அதனால் மனசுக்குள்ளே உங்களுக்கு தானாகவே வரும் ஏதோ ஒரு நினைப்பு, உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கடவுளுடைய வடிவம் மனசுக்குள்ளே தானாக வரும். அப்போ கண்ணை முடிக்கின்னுட்டு வெளியே பார்க்குறத விட்டுட்டு உள்ளே பார்க்குறது தான் உன்னை உயர்த்துமே தவிர, அதை விட்டு எப்போ பாரு கல்லையும் காயத்தையும் கட்டிக்கின்னுட்டு எவ்வளோ வருஷம்தான் நீ பூஜை பண்ண போகிற இல்லையா. நீ பார்க்குற எல்லாமே விஷுவல் திங்கிங் தான். ஒரு ஜவுளி கடைக்கு போகிற, அவன் நீ துணி எடுத்ததுக்காக உனக்கு கேலண்டர் கொடுக்க போகிறான். இந்த கேலண்டர் உனக்கே தெரியும், ஜவுளி கடைக்காரன் தான் கொடுத்தான், அது எந்த ப்ரெஸ்ஸில் சிவகாசியில் அடித்தாங்கன்னு தெரியும், அதை வரைஞ்ச ஆள் யாருன்னு தெரியும், அது வரைஞ்ச இருக்கிற சாமி இருக்கு இல்லையா, அது அவனுடைய கற்பனை. அதில் அம்பாள்னா இப்படி, சிவன்னா இப்படி, முருகன்னா இப்படி, பிள்ளையாருன்னா இப்படி வச்சுருப்பாங்க. அதுலேயும் விதவிதமான விஷயங்களில் வச்சுருப்பாங்க. ஒரே கடவுளை ஹேரம்ப கணபதி, நர்த்தன கணபதி, அந்த கணபதி, இந்த கணபதினு ஒரு நிறைய வடிவங்கள் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு வடிவத்தில் இல்லை 9 வடிவத்தையும் போட்டு ஒரே கேலண்டரில் வரைஞ்சிருப்பாங்க. இன்னொரு கேலண்டரில் தாமரை மலர் மேலே சாமி நிற்கிற மாதிரி, ஒரு பக்கம் சரஸ்வதி ஒரு பக்கம் மகாலட்சுமி இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே கொண்டையராஜு, ராஜா ரவிவர்மா இந்த மாதிரி ஆட்களுடைய எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்களில் நீ நம்பினா உண்டு. உளனெனின் உளன், நீ இருக்குதுன்னு நம்பினா இருக்குது, அவ்வளோதான். விவேகானந்தர் பவநகருக்கு போனாலும் பவனர் மகாராஜாவுடைய படம் இப்படி படியேறி இப்படி திரும்புகிற இடத்துல பெருசாக மீசையோட டர்பனோட வச்சிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி தான் விவேகானந்தருக்கும் பவனர் மகாராஜுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குது. அவன் சொன்னால் நாங்கள்லாம் ஆரிய சமாஜிங்க, விக்கிரக ஆராதனையை நம்புறதே இல்லை, நெருப்பு தான், தயானந்த சரஸ்வதி சொன்ன மாதிரி அக்னி வளர்த்து அதுதான் நாங்கள் சாமியாக கும்பிடுறோம் அப்படின்னு சொன்னான். இவர் ஒன்றும் சொல்ல.
படியேறி போகிற போது அந்த மீசக்கார ஜமீன்தார் படத்தை பார்த்து காரி துப்புனார். ஐயோயோ எங்கள் தாத்தா அப்படின்னு. எங்கே இருக்கிறார் உங்கள் தாத்தா? அவர் இறந்து 100 வருஷம் ஆகுது, நீங்கள் தானே போய் சுடுகாட்டில் கொளுத்திட்டு வந்தீங்க அப்படின்னு. இல்லை எங்கள் தாத்தானா. அப்படி தான் எங்கள் கடவுள் கூட. நீ நம்புற இல்லை இதில் இருக்கிற மீசக்காரன் தான் எங்கள் தாத்தா இன்னும் இருக்கான்ட்டு. அந்த மாதிரி தான் நாங்களும் நம்புகிறோம் ராமரும் இயேசுவும் புத்தரும் கிருஷ்ணன் இருக்காங்கன்ட்டு. ஆனால் அவங்க யாருமே இல்லைன்றது உனக்கு தெரியும். அதாவது நீ எந்த தோரணையில் பார்க்குறியோ அந்த மாதிரி இல்லை. இப்போ ராமர் சரையு நதியில் போனார்னு உனக்கே தெரியும், ஜலசமாதி. சீதை பூமி புழக்க அதுக்குள்ளே போனான்னு தெரியும். ஆகாசத்தில் ஜோதியில் கலந்தவங்க இருக்காங்க, பட்டினத்தார் மாதிரி காற்றுல கலந்தவங்க இருக்காங்க. இதில் திருஞான சம்பந்த மூர்த்தி திருவிடைமருதூர் கோயிலில் இவர் பத்ரகிரியார் அதில் கலந்தார்னு இருக்குது. மாணிக்க வாசகர் வானத்தில் கலந்தான்னு இருக்குது. வாரியார் வானத்தில் ஏரோப்ளைன்லேயே திருத்தணிக்கிட்ட வரும்போது போயிட்டாருன்னு உனக்கு தெரியும். இப்போ நீ யாரையெல்லாம் இன்றைக்கி கடவுள் இல்லை கடவுளுக்கு இணையான நிலையில் வைத்து கொண்டு பூஜிக்கிறாயோ அவங்க எல்லாருமே இல்லைன்றது உனக்கு நல்லாவே தெரியும். பட் யூ வாண்ட் டு பிலீவ் தட் தே ஆர் தேர் டு பிளஸ் யூ. பாரதியார் ரொம்ப அழகாக ஒரு கவிதை சொல்லியிருப்பார். நொந்த புண்ணை குத்துவதில் பயனொன்றில்லை, நோவாலே மடிந்திட்டான் புத்தன் கண்டீர். புத்தருக்கு கொடுத்த சாப்பாட்டில் விஷம் வச்சிட்டாங்க, அதனால் அதில் தான் அந்த ஆள் செத்தார் பாவம். அந்தனாம் சங்கராச்சாரியன் மாண்டான், அதற்கடுத்த ராமானுஜனும் போனான். சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான். கிருஷ்ணர் கால் வச்சிருந்தாரு, ஜரான்ற வேடனை விட்டு அம்புல அவர் கால் வழியாக உயிர் பிரிஞ்சது. பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான், பார் மீது நான் சாகாதிருப்பேன் காண்பி. எவ்வளோ பேரும் செத்து விட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் பாரதியார் என்கிற கவிஞனாகிய நான் இந்த பூமியில் சாகாதிருப்பேன் அப்படின்னு அது காரணம் சொல்கிறார். மலிவு கண்டீர் இவ்வுண்மை பொய் கூறேன் யான், மடிந்தாலும் பொய் கூறேன் மானுடர்க்கே. நலிவுமில்லை சாவுமில்லை கேளீர் கேளீர், நாணத்தை கவலையினை சினத்தை பொய்யை, அச்சத்தை வேட்கைதனை அழித்து விட்டால் அப்போது சாவும் அங்கே அழிந்து போகும். So all these are your wishful thinking. So come out of your fear, insecure feeling, then there is nothing called death. அப்படிங்கிறது தான் பாரதியாருடைய டெரிவேஷன். மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்ரோச் இருக்கும். நீங்கள் இன்றைக்கி எதையெல்லாம் கடவுளுடைய ஃபார்ம்னு பார்த்து கும்பிட்டுன்னு இருக்கீங்களோ அதெல்லாம் கடவுளுடைய ஃபார்ம் இல்லை. அதெல்லாம் வந்து ராஜா ரவிவர்மாவும் மற்ற சாஸ்திரிகள் ஆர்டிஸ்ட்டும் வரைஞ்சது தான். நிஜமான கடவுள் என்பது ஒரு ஒளி வடிவத்தில் இருக்கும். இட்ஸ் எ லுமினஸ் ஃபார்ம் அண்ட் இட் இஸ் நாட் லைக் வாட் யூ சி. இப்போ முருகர்னா ஒரு ஓம்ங்கிற ஃபார்மில் இருப்பார், பிள்ளையார்னா ஓம்ங்கிற ஃபார்மில் இருப்பார். எப்படி ஒரு ரூபாக்கு ஒரு பக்கம் பூ ஒரு பக்கம் தலையோ அந்த மாதிரி ஓமினுடைய ஒலி வடிவம், த சவுண்ட் ஃபார்ம் இஸ் முருகன், அதனுடைய சவுண்ட் ஃபார்ம் இஸ் பிள்ளையார். ஒளி வடிவம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து முருகன் சொல்லக்கூடியது. அப்போ ரெண்டுமே அந்த ஓமுங்கிற ஃபார்மில் ரெண்டுமே மயில் மேலே தான் உக்காந்துக்கின்னு இருக்கும். ஆனால் நீங்கள் வள்ளி தேவியானோட முருகரை பார்க்குறீங்க, மயில் மேலே உக்காந்துக்கிற மாதிரி பார்க்குறீங்க, விதவிதமாக பார்க்குறீங்களா இல்லையா? அதெல்லாம் நிஜம் இல்லை. இப்போ கிருஷ்ணரே எடுத்துக்கோ, நீ ஆளில மேலே தவழ்கிற பாலகிருஷ்ணனும் பார்க்குற, ராதா ருக்மணி கூட இருக்கிற கிருஷ்ணரை பார்க்குற, தேர் ஓட்டிக்கிட்டு மகாபாரத யுத்தத்தில் இருக்கக்கூடிய குரு கிருஷ்ணனை பார்க்குறேன். இதெல்லாம் என்ன கிருஷ்ணன்? அது எதுவுமே கிருஷ்ணன் கிடையாது. இன்றைக்கி கிருஷ்ணன்ன்றது இந்த இடத்துல நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நீல ஜோதி, நீல் பிந்து மாதவன் பேர். நீளமான பிந்து வைக்கக்கூடிய இடத்துல இருக்கிற மாதவம் செய்த ஒரு ஒளின்னு அர்த்தம். அப்போ நம்ம எல்லாருக்கிட்டையுமே கிருஷ்ணர் தான் இருக்கார், இந்த இடத்துல இருக்கார். ஸோ இன்றைக்கி நீ அந்த கிருஷ்ணருக்கு உடம்புல வந்த காலை வச்சுக்கிட்டு அம்பு விட்டு செத்து போட்டார், அவரை ஏன் கூப்பிட்டுங்கிற? உங்கள்கிட்டயும் இருக்குது கிருஷ்ணன், உங்கள்கிட்ட இருக்கார். அதனால் மக்களுக்கு ஒரு ஹையர் லெவல்ஸ்க்கு போய் அவங்களுக்கு யோகா தியானம் இதெல்லாம் புரிகிற போது இந்த கடவுளுடைய வடிவங்கள்லாம் எப்படி இருக்குன்றதை நிஜமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஏதோ கேலண்டரு காகிதம் கல் இதெல்லாம் கட்டிக்கின்னு அழ வேண்டாம். ஒரு மரத்தடியில் ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது, நீ போய் அங்கே வெத்தலை பார்க்க வைக்கிற, தேங்காய் உடைக்கிற, தோப்பு கரணம் போடுற, எல்லாம் பண்ணுற. ஆனால் இன்னொரு நாய்க்கு இது இல்லை, அது வந்து பிள்ளையார்கிட்ட வந்து ஒரு காலை தூக்கி பிள்ளையார் மேலேயே ஒன்று கடிக்குது.
இல்லையா? உனக்கு தான் அந்த பிள்ளையார், நாய் பிள்ளையாருன்னு அதுக்கு மரியாதையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் யுவர் திங்கிங். இருக்குதுன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. அதுதான் கம்பர் சொன்னார், ஆமென்றுரைக்கல் ஆமேயாம், அலதென்றுரைக்கல் அலதேயாம், ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கல் பலவேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கென்னே பிழைப்பாமான. நமக்கு இதெல்லாம் புரியாதியா, உனக்கு கும்பிடணுன்னா கும்பிட்டு தொலை அப்படின்னு அர்த்தம் அது. அதனால் எதுவுமே உலகத்தில் உங்கள்கிட்ட இருந்து உற்பத்தி ஆகிற விஷயந்தான். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிலீவ், நோ ஒன் ஸ்டாப்ஸ் யூ ஃப்ரம் டூயிங் தட். பட் இதுக்கெல்லாம் மேலே ஒரு நிலை இருக்குது. அந்த நிலையை நீ இந்த உடம்பை தாண்டி போனால் தான் உனக்கு புரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா கிருஷ்ணர்னால் உனக்கு இப்படி தான் இருக்கும், ஒரு ராதா ருக்மணி சமேதமாக இல்லை கட்டை வரல தப்பிக்கிட்டு ஆலையில மாட்டு படுத்துன்னு இருக்கிறாள் தான் கிருஷ்ணர், உனக்கு ஒரு திங்கிங் இருக்குது. அந்த கிருஷ்ணர்லாம் வந்தாங்க போட்டாங்க 2800 வருஷத்துக்கு முன்னே, 2300 வருஷத்துக்கு முன்னால் போயிட்டார், துவாபரயுகம் முடிஞ்சு போச்சு. இது உன்னுடைய திங்கிங், அவ்வளோதான். அது அந்த காலத்துலேருந்து யார் அதை நினச்சாங்களோ, இல்லை ஏதோ ஒரு ஒடியில் தியானத்தில் பார்த்தாங்களோ, இல்லை தியான ஸ்லோகத்தை வச்சுக்கிட்டு இப்படி இருக்குன்னு வரைஞ்சாங்களோ, அதை தான் நீங்கள் இந்த கேலண்டர்லேயும் கல்லையும் காயத்திலையும் கட்டிக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதனால் த ரியல் வே டு அண்டர்ஸ்டாண்ட் காட் இட் டு see the God within yourself. உனக்குள்ளே பார்க்குறது. வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உள்ளுவார் உள்ளத்து உள்ளன் கண்டாய் நன்னெஞ்சே அப்படின்னா, அவங்கெல்லாம் உங்கள்கிட்ட தாங்கிறாங்க. நீ நினச்சா உங்கள்கிட்ட இருக்கிறாங்க, நினைக்கலன்னா இல்லவே இல்லை. இப்போ உலகத்தில் ஒரு நாஸ்திகன்னு இருக்கான், அவன் கடவுளை திட்டுறான். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் நல்லது தானே இருக்கான். அப்போ கடவுள்ன்றது வேண்டியவங்க வேண்டாதவங்களெல்லாம் பார்க்குற ஆள் கிடையாது. ஒரு இந்தியன் பீனல் கோடு இருக்குது, அதில் சைக்கிளில் ட்ரிபிள்ஸ் போனால் தண்டனை. முதல்ல வந்து ஒரு ஆளுக்கு மேலே போனாவே தண்டனை. கண்ணதாசன் எம்ஜிஆர் கிட்ட பேசி டபுள்ஸ் போட்டோம், ஏழைங்கள்லாம் போகிறாங்கன்னா சரி மாற்றினாங்க. ஸோ சட்டங்கள் மாற்றக்கூடியவை, தர்மங்கள் மாற்றக்கூடாதவை. தர்மம்ன்றது எப்பொழுதுமே கண்டுபிடிக்க, திங் விச் cannot be negated is called dharma. A thing which can be changed is law. அது பிரிட்டிஷ் லா, இந்தியன் பீனல் கோடு, அந்த லா இந்த லாலாம் இருக்கு இல்லையா, யார் வேணால் எப்படி வேணால் மாற்றிக்கினே போகலாம். உங்கள் பார்லிமெண்ட்டில் அவங்க 2/3 மெஜாரிட்டியில் மாற்றிட்டாங்கனாக்கா எல்லாமே மாறி போச்சு. கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். மூலாதாரம் சிவப்பு, சுவாதிஷ்டானம் ஆரஞ்சு நிறம், மணிப்பூரகம் மஞ்சள் நிறம், அநாகதம் பச்சை நிறம், விஷுத்தி நீல நிறம், ஆக்ஞா சக்கரம் கருநீலம், சஹஸ்ராகாரம் ஊதா நிறம் என சக்கரங்களுக்கு நிறங்கள் உண்டு என்கிறது யோக சாஸ்திரம். ஒருவரின் முகத்தில் தேஜஸ் என்பது அவர் பெறும் ஆன்மீக ஆற்றல் மற்றும் ஞானத்தின் வெளிப்பாடாகும். இது மன அமைதி, உடல் ஆரோக்கியம் மற்றும் நேர்மறை எண்ணங்களால் ஏற்படுகிறது. பாபாஜி இந்த செய்தி பற்றி விளக்கவும். இதெல்லாம் நம்ம காட்டிட்டோம். இந்த இத்தனை கலரும் வந்து இருக்குது தியானத்தில், இதெல்லாம் வெளியே வரும்னு சொல்லி நம்ம காட்டிட்டோம். இதெல்லாம் என்னென்னா, நம்ம உடம்பு இருக்குது இல்லையா, இது கூட லுமினஸ் பாடி தான். நம்ம உடம்பும் ஒளி வடிவான ஒரு உடம்பு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா பச்சை கலர் இருக்குது, இதுதான் புதன். எந்த இடத்துல தான் இருக்குன்னா எனக்கு இந்த இடத்துல இருக்குது இல்லையா, இதுதான் செவ்வாயின்னு சொல்லக்கூடியது. இந்த நெத்தியிலேருந்து பார்த்தியா ஒரு ஒளி வருது, இது ஜூபிட்டர். இந்த மாதிரி எத்தனை கலர்கள் இருக்கோ எல்லாத்தையும் நாம் உடம்புலேருந்து காட்டணும். இதோ இதுதான் நீங்கள் கேட்குற கேள்விக்கான விடை. எல்லாம் நம்ம உடம்புல காட்டிட்டோம். இது நான் இந்த மாதிரி ஒரு சேரில் உட்காந்துருக்கேன், இங்கே தங்கத்தில் ஒரு காக்கா உட்காந்துக்கிறது பார்த்தியா, இதுதான் சனின்னு சொல்கிறது, சனீஸ்வர பகவான்னு சொல்லக்கூடியது. இதுதான் கேதுன்றது, ஒரு பாம்பு தலை இப்படி கை வச்சுக்கிட்டு இருக்கும், இதுதான் கேது. இது புதன், நான் நிற்கிறேன், என் ஃபேஸ் மேலேயே பச்சை கலர் இருக்கு இல்லையா அது. அதே மாதிரி நம்ம கோயிலில் பெருமாள் இருக்கார் இல்லையா, இது வேறு படத்தில் இருக்குது. இதோ எல்லாம் காட்டிட்டோம். நம்ம இது வரைக்கும் யாருமே ப்ரூவ் பண்ணாத பல விஞ்ஞான விஷயங்களை நம்ம மெய்ஞானத்தில் கரெக்டு தான் ப்ரூவ் பண்ணோம். அமெரிக்காவில் MITன்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது பாஸ்டனில், அங்கே என்னை வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆராய்ச்சி பண்ணி 1 ஹவரில் 132 விதமான ஃபார்ம்ஸை நான் என் உடம்புலேருந்து காட்டினேன் அப்படின்னு சொல்லி அங்கே ராமன் ஒரு பிஹாரி சயின்டிஸ்ட்டு அவன் வந்து பப்ளிஷ் பண்ணான் ஒரு பேப்பரு. அதே மாதிரி நம்ம கோயில் இருக்குது,
நம்ம கோயில் பெருமாளில் அந்த ஒளி இருக்குது, ஆனால் உங்களால் பார்க்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கோயில் பெருமாள். அது பக்கத்தில் ஒரு ரெட் ஒளி இருக்கா, இதுதான் செவ்வாயின்னு சொல்லக்கூடியது. இன்னொரு படத்தை தான் அதே ஒளி பெருமாளுடைய ஃபேஸ் மேலே வந்திருக்கும். மாதிரி எல்லாம் காட்டிட்டோம். நம்ம மக்களுக்கு இதெல்லாம் புரியறதில்ல. எது நீ காட்டினாலே ஒன்றுமே புரியாது. நான் என் கையில் முருகர் இந்த இடத்துல வேலோடு நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன். இங்கே திருசூலங்குது, அதில் சங்கு இருக்குது, வேல் இருக்குதுன்னு சொல்கிறேன். எல்லா அவதாரங்களும் இந்த கையில் இருக்குது. இந்த ஒவ்வொன்றா சொல்கிறோம். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் காட்டுறோம். பைபிளில் கொட்டேஷன் வேறு கொடுக்குறோம். இவன் என்னுடைய ஒரே பேரான மைந்தன் என்று உலகம் இவனை அடையாளம் தெரிந்து கொள்ளும் படிக்கு இவன் கையை நான் முத்தரித்து அனுப்புகிறேன். இவன் தான் என் பிள்ளைன்னு உலகம் தெரிஞ்சுக்கணும். இவன் கையில் நான் ஸ்டாம்ப் போட்டு அனுப்புகிறேன்னு பைபிளில் வந்துருக்குது. அந்த விளக்கம் சொல்கிறோம். ரேகையை பற்றி பேசுகிறோம். என்னை பற்றி 18 வாரம் என் கைரேகைகள்லாம் வித்வான் லக்ஷ்மணன் பாலஜோதிடம் என்ற பத்திரிகையில் எழுதி அதை பற்றி அவர் செலவிலேயே அவர் ஒரு புக்கு போட்டு கொடுத்தாருன்னு சொல்கிறோம் நம்ம வித்வான் லக்ஷ்மணன். ஸோ எல்லாத்தையும் காட்டிட்டோம். இதெல்லாம் நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இவன் இது எதையுமே பார்க்க மாட்டான். அடுத்த நிமிஷம் நம்மக்கிட்ட வந்து என் கையில் இருக்குதா பாருங்க அப்படின்னும். நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்ன கேட்குற, உன் கையில் இருக்கிறது பார்க்குறது நான் என்ன பாமிஸ்தான். இதுதான் ஜனங்க பிரச்சனை. என்ன சொல்ல வர்றோமோ அதை மண்டிலே வாங்க மாட்டானுங்க. அவனுக்கு இஸ் ஆல்வேஸ் செல்ஃப் சென்டர்ட். அவனை பற்றி தான் அவனுக்கு எப்பயுமே இருக்கே தவிர வேறு. ஒரு குரூப் ஃபோட்டோ இருக்குது. குரூப் ஃபோட்டோவில் வந்த உடனே அவன் முதல்ல நாம் நல்லா வந்துருக்குமான்னு தான் பார்ப்பான். அதுக்கப்புறம் போனால் போதும் வந்து பார்த்தா உண்டு இல்லை. எல்லா குரூப் ஃபோட்டோவிலையும் இதுதான் அவனை பார்ப்பான். ஸோ இந்த உலகம் பூராவும் செல்ஃப் சென்ட்ரிங்னு சொல்லுவாங்க. தன்னை சார்ந்து தான் இந்த உலகம் இருக்கணும். தனக்கு ஒரு நல்லது நடந்தாக்கா அது நல்லது, தனக்கு நான் நினைக்காத மாதிரி எதாவது நடந்தால் அது கெட்டது. இவங்களுடைய ஜட்மெண்டல் யார்ட்ஸ்டிக்ஸ் இப்படிலாம் தான் இருக்கும். இவன் ஃப்ரெண்டு ஃபோன் சொல்கிறான் இல்லையா, அது கூட அப்படி தான். இவனுக்கு வேண்டிய மாதிரி யாராவது இருந்தால் அவங்கெல்லாம் ரொம்ப வேண்டியவங்க அப்படின்னுவான். இவனுக்கு வேண்டாதவங்கன்றது இதுனா இவனுக்கு அவங்களால எதுவும் லாபம் இல்லைன்னு அர்த்தம். அதனால் வேண்டாதவங்கன்னுவான். ஸோ கடவுள் யார்? வேண்டுதல் வேண்டாமை இலானடி என்றார். அவனுக்கு வேண்டியவனும் இல்லை வேண்டாதவனும் இல்லை. அந்த மாதிரி இருந்தால் அவன் கடவுள்னு அர்த்தம். ஸோ மற்றபடி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மானிடர்களுக்கும் இஃப்ஸு பட்ஸு லைக்ஸு டிஸ்லைக்ஸ் இருந்தே தீரும். அதனால் அதை வச்சு தான் இந்த உலகத்தை இவங்க அழைப்பாங்க. ஒரு போலீஸ்காரன் ஒரு திருடனை பிடிக்கிறான். அந்த திருடனை பொறுத்த மாத்திரம் போலீஸ்காரன் கெட்டவன். ஏன்னா அவன் பிடிச்சிட்டான். அவன் இவனை விட்டுட்டான் வையே ரொம்ப நல்ல ஒரு எண்ணுவான் இல்லையா. அப்போ இந்த உலகம் என்பது ஒரு சாகசம், சந்தர்ப்பவாதம். அதனால் இது எதையுமே நம்பாது. நெவர் கோ பை தி வெர்டிக்ட் ஆர் வேர்ட்ஸ் அபவுட் எனி ஒன். உனக்காக சொந்தமாக என்ன புரியுதோ அதுதான் உலகம், அதுதான் உண்மை. மற்றவங்க சொல்கிறாங்கன்னு நம்பவே நம்பாத. என்ன தெரிந்து விடும் உனக்கு, என்ன தெரிந்து விடும் சிவசங்கரனின் வழிமுறைகள் உனக்கு என்ன தெரிந்து விடும். அறிந்து கொள்ள தகுமா நீ, புரிந்து கொள்ள தகுமா நீ, அறிந்த பின்னே அனைத்தையும் விட்டுவிட முடியுமா. என்ன தெரிந்து விடும் உனக்கு, என்ன தெரிந்து விடும் சிவசங்கரனின் வழிமுறைகள் உனக்கு என்ன தெரிந்து விடும். கண் பார்வை என்னவென்று கண்டு கொள்ள முடியுமா, கண்ணசைவில் காட்டும் ஜாடை என்னவென்று தெரியுமா. வீக்ஷண்யம் வீசும் ஒளி கிரகித்து கொள்ள முடியுமா. வீணான ஆராய்ச்சி தேவையில்லை தெரியுமா. என்ன தெரிந்துவிடும் உனக்கு, என்ன தெரிந்துவிடும் சிவசங்கரனின் வழிமுறைகள் உனக்கு என்ன தெரிந்துவிடும். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா
நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி, சுவாமி அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.